இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்முடைய பத்திரிகையாளர் ஷபீர் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். தற்போது தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது தாவேகா ஒரு சிறிய தொய்வில் இருக்கிற தாவேகாவுக்கு ஒரு எழுச்சியை தருமா, எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக. ஏன்னா கடந்த சில நாட்களாக தாவேகா கட்சியின் மீது ஒரு விதமான அழுத்தம் என்பது அந்த கட்சிக்கு இருக்கிறது. அது அரசியல் ரீதியாகவும் அந்த அழுத்தம் இருக்கிறது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பக்கம் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை, அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது. அது தனிப்பட்ட முறையிலேயே விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஒண்ணு, நீங்க பிசினஸ் ரீதியாக பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு சட்ட சிக்கல் வரும் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்கல. ரெண்டாவது, அதை லீகலா நம்ம போய் பாத்துக்கலாம், பேச்சுவார்த்தை மூலமாகவோ அல்லது மற்ற சில நடவடிக்கைகள் மூலமாகவோ நாம இதுல இறங்க வேண்டாம் அப்படின்னு அவங்க எடுத்த ஒரு வியூகம் அது இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அந்த படத்துடைய ரிலீஸ் அப்படின்றது தள்ளி போயிருக்கிறது அப்படின்னும் போது அடுத்த கட்டமாக அவங்களுக்கு சின்னத்திலயும் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது ஒரு அரசல் புரசலாக, அதுவும் ஒரு ஸ்பெகுலேஷனாக செய்திகளாக இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு பொது சின்னம் என்பது அந்த பொது பட்டியலில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவே தாவேகாவினர் விருப்பப்பட்ட ஒரு சின்னம் தான் விசில் சின்னம் அப்படின்றது அவங்க தேர்வு செஞ்சிருந்தாங்க. முதல் அப்ளிகேஷன் போட்டதும் தாவேகா தான். அப்ப இந்த சின்னம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிடைத்திருப்பது அப்படின்றது உள்ளபடியே தாவேகாவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அது மட்டும் இல்லாம விசில் சின்னத்தை அவர்கள் தேர்வு செய்ததற்கு காரணம், நிறைய யங் ஓட்டர்ஸ் இருக்காங்க, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு சிம்பிளை நாம தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. முதல்ல அவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த தடி சின்னத்தை கூட அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விசில் அப்படின்றது இந்த யங் ஓட்டர்ஸ் மத்தியில, அதே போல விஜயுடைய ரசிகர்கள் மத்தியில, விஜயை ஆதரிக்கின்றவர்கள் மத்தியில இந்த விசில் சின்னம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும், ரொம்ப ஈஸியா இதை கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த சிம்பலை அவங்க கேட்டு அப்ளை பண்ணி அதை பெற்றிருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு சட்ட போராட்டமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கு இந்த சின்னம் கிடைத்திருக்கிறது. மற்றவர்கள் யாரும் இந்த சின்னத்தை கேட்டு எந்த அப்ளிகேஷன் போட்டதாகவும் தெரியவில்லை. ஆகவேதான் இந்த சின்னம் என்பது அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம நீங்க படத்திலேயே நிறைய படங்கள்ல விஜய் அந்த விசில் ஊதுற மாதிரி காட்சிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது இதெல்லாம் மனதில் வைத்து அவர்கள் இதை தேர்வு செய்திருப்பார்கள். பிகில் என்ற ஒரு படத்துல விஜய் நடித்திருக்கிறார். அதே போல பல காட்சிகள்ல அந்த விசில பயன்படுத்தி விஜய் சில காட்சிகள் இருக்கு அப்படின்றத நான் எனக்கு அது நினைவுல இருக்கு. சோ அந்த அடிப்படையில் தான் இந்த சின்னம் என்பது மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈஸியா சேர்க்கறதுக்கும், குறிப்பாக விஜயுடைய வாக்காளர்கள், விஜயை ஆதரிக்கின்றவர்கள் மத்தியில கொண்டு போய் எளிதாக சேர்க்கக்கூடிய ஒரு சின்னமாக அது இருக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில அவர்களுக்கு இந்த சின்னம் என்பது கிடைத்திருக்கிறது. கடந்த ஒரு மாத காலமாக பாத்தீங்கன்னா தாவேகாவுல பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாத ஒரு சூழல், பெரிய அளவுக்கு அறிக்கைகள் வராத ஒரு சூழல் அப்படின்னு இருக்கும்போது இப்ப அவங்களுக்கு இந்த விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது அப்படின்னும் போது அடுத்த கட்ட வேலைகள் வேகமாக நடப்பதற்கும் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ஆக்டிவிட்டியை பண்றதுக்கான ஒரு உந்துதலை இந்த இது கொடுக்கும். இந்த உங்களுக்கு இந்த விசில் சின்னம் அலாட் பண்ணி இருப்பது அது ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பாக்குறேன். அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் அவங்க கட்சியில பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மாவட்ட அளவிலான நிர்வாகிகளுடைய கூட்டம், தேர்தல் வியூகம், மற்ற விஷயங்கள். இப்போ இந்த கூட்டணியில தான் விஜய்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்றது இருக்கிறது. ஏன்னா எல்லா கூட்டணி கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில அவங்க திமுக, அதிமுக இந்த சைட்ல செட்டில் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ விஜய்க்கான கூட்டணி யார், விஜயோட யார் கூட்டணிக்கு வரப்போறாங்க, விஜய் ஒரு மூன்றாவது அணியை கட்டி அமைப்பாரா அப்படின்னு அந்த கேள்விகள் இருக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அப்படியே கம்மியாயிட்டே போகுது. ஆகவே அவருக்கு இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்துல எந்த அளவுக்கு பிரச்சாரத்தின் மூலமாக அவர் மக்களுடைய மனங்களை வென்றெடுக்க போகிறார் அப்படின்றதுதான் நாம பார்க்கணும். கூட்டணி இல்லாமல் தனியாக விஜய் போகிறார் அப்படின்னா கூட எந்த அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்றதுதான் அல்லது வாக்களிக்க வைக்கிறார் விஜய் அப்படின்றதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது அவருக்கு. நிச்சயமா தாவேகாவுக்கு அடுத்தடுத்த சவால்கள் இருக்கக்கூடிய நிலையில தற்போது ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. சுணக்கமா இருக்கிற தாவேகாவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. இளைஞர்கள் கிட்ட, பொதுமக்கள் கிட்ட இந்த சின்னத்தை எளிதில் கொண்டு போய் சேர்த்தரலாம் அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு ஷபீர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.